உங்களோடு பகிர்ந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினத்தில் நாம் ஆலயத்தில் கூடி தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட காணொளி மூலமாக தேவ வார்த்தையை நாம் பகிர்ந்து தேவனை ஆராதிப்பது மிக ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிப்பது என்பது மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம். நாம் கண்களை மூடி ஜெபித்து தேவ வார்த்தைக்கு கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த நாள் முதற்கொண்டு 40 நாட்கள் சீடர்களை நீர் பலப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்துக்காக அவர்களை நீர் திடப்படுத்தினீர் ஆண்டவரே. எவ்வளோ பலவீனங்களோடு இருந்த மக்களை தேவனே பரலோகத்தினுடைய பலத்தினால நீர் நிரப்பி உம்முடைய ராஜ்யத்துக்காக அவர்களை தூண்களாக நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள்ல அந்த விலையேற பெற்ற சுவிசேஷமானது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருவதற்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கொஞ்ச நேரம் தேவ வார்த்தையை தியானிக்கும் பொழுது என் தேவன் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக தேவ வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ வார்த்தை நீர் ஆசீர்வதித்து அவருடைய இருதயங்களில் பலன் கொடுக்கும்படி நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பார்ந்த மக்களே, இந்த நாளில் தேவ வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். தேவ வார்த்தை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, மனிதனுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் ஜெப சிந்தையோடு தேவ வார்த்தை கேட்கும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த நாள் முடிந்து மறுபடியும் அடுத்த உயிர்த்தெழுந்த நாளில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த தரிசனமானது 3ஆம் விசை தன்னுடைய சீசர்களோடு இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்ட விதமாக இது காணப்படுகிறது. மக்கள், சீடர்கள் பலவீனப்பட்டு போய் இயேசுவை விட்டு விலகி போயிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், சீமோன் பேதுரு ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தான். ஏனென்றால் அவன் 3 தரம் மறுதலித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த மறுதலித்த வார்த்தைகள் சீமோனுடைய விசுவாசத்தை முற்றிலுமாக பலவீனப்பட்டதாக காணப்படுகிறது. அவன் விசுவாசத்தில் வளர முடியாமல் போனதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பேன் என்று ஆண்டவராக இயேசுவோடு அவன் உடன்படிக்கை செய்திருந்தான். அந்த உடன்படிக்கையை அவன் முறித்து போட்டதினாலே, அதை அவன் கடைபிடிக்க முடியாமல் போனதினாலே, ஒரு சின்ன ஒரு பெண்ணோடு அவன் மறுதலித்ததினாலே, இயேசுவை மறுதலித்ததினாலே, அது அவனுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் மிக பலவீனத்தை கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பாதங்களே, யோவான் சுவிசேஷமானது 20ஆம் அதிகாரத்தோடு சுவிசேஷகன் முடித்து விட்டான். ஆகிலும் பேதுருவை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக 21ஆம் அதிகாரத்தை எழுதினதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது முற்றிலுமாக பேதுருவை குறித்தே இந்த சுவிசேஷகன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இவைகளுக்கு பின்பு இயேசு எபிரேயா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விதமாவது 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சீமோன் பேதுருவும் திதுமை என்னப்பட்ட தோமாவும்
கலிலே நாட்டிலுள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் ஜெபதேயின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் பொழுது, 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம், பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு முதலில் இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு பேதுருவோடு சொன்னார், உன்னை மனிதனை பிடிக்கக்கூடியவனாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார். ஏனென்றால் அவன் முதலிலே மீன் பிடிக்கிற தொழிலை தான் அவன் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பிழைப்புக்காக அந்த தொழிலை அவன் செய்து வந்தான். இயேசுவானவர் முதல்ல அவனை சந்தித்த பொழுது மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்து அவனை மனிதனை பிடிக்கக்கூடியவனாக, ஒரு ஊழியக்காரனாக, மக்களை தேவ ராஜ்யத்துக்கென்று ஆதாயம் பண்ணக்கூடியவனாக, ஒரு ஊழியக்காரனாக அவனை அழைத்திருந்தார். ஆனால் இந்த அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு நம்பிக்கை இழந்தவனாக காணப்பட்டான். அவனுடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போயிருந்தது. இயேசு என்னை இனி நேசிக்க மாட்டார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆகையால் அவன் சொல்லுகிறான், 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். பேதுரு மேலே எல்லாரும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய சீடர்களிலே பேதுரு முதன்வனாக காணப்பட்டான். அவன் பிரதம சீஷனாக இருந்தான். இயேசுவோடு நெருங்கி பழகி கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் இயேசுவினிடத்தில் போய் கேட்கக்கூடியவனாக இருந்தான். மற்ற 11 சீடர்களையும் நடத்தக்கூடியவனாக பேதுரு இருந்ததை நாம் பார்க்கிறோம். பேதுரு பலவீனப்பட்ட மாத்திரத்திலே மற்றவர்கள் எல்லாரும் பலவீனப்பட்டு போயிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சபையிலே ஒரு விசுவாசி பலவீனப்பட்டு போகும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற மக்களும் பலவீனப்பட்டு போவார்கள். ஆகையினால் விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவனுடைய சிஷ்யனாகிய பேதுரு அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அவரை சுற்றி இருந்த மக்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். பார்த்தீர்களா? இயேசு அவனை அழைத்த நோக்கம் ஒன்றாக இருந்தது. பிசாசானவன் அவனை பலவீனப்படுத்ததினாலே அவன் மறுபடியும் இந்த சூழ்நிலைக்கு போக வேண்டிய காரணமாக மாறியது. பிசாசானவன், சாத்தான் எப்பொழுதுமே நம்மளுடைய விசுவாசத்தை ஒழிக்கும்படியாக பார்த்து கொண்டிருப்பார். ஆகையினால் நாம் ஜாக்கிரதையாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பேதுருவுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு அவர் கென்னேசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள்.
அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனம், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆயத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு என்ன போதித்தார் என்பதை நாம் இங்கு பார்க்கவில்லை. நமக்கு தெரியாது. அவர் போதகத்தை முடித்தார் என்று மட்டுமே நாம் பார்க்கிறோம். என்ன போதித்திருப்பார் ஆண்டவராகிய இயேசு? அந்த மக்களுக்கு என்ன போதித்திருப்பார்? ஒன்று மட்டும் உறுதியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். பேதுருடைய படகை கேட்டு பேதுருவோடு சொன்னார், கொஞ்சம் ஆயத்தில் தள்ளு என்று சொன்னார். தள்ளின பிறகு அவன் அந்த படகை பிடித்து கொண்டு நின்று ஆண்டவராகிய இயேசு என்ன மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தாரோ அந்த போதனையை அவன் ஜாக்கிரதையாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏனென்றால் இயேசுவினுடைய போதனை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே அது மிக ஜீவனுள்ள வார்த்தைகளாக காணப்பட்டது. இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், போதகத்தை முடித்த பிறகு ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய போட்டை ஆழத்துக்கு தள்ளி வலைகளை வீசுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உங்களுடைய வலைகளை இப்பொழுது போடுங்கள் என்றார். பேதுருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பேதுரு சொல்லுகிறான், 5ஆம் வசனத்திலே பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறோம் என்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை போடுகிறோம். இந்த பதில் என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், சீமோனுடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசுவினுடைய போதனைகள் பலப்படுத்தியது. சீமோனுக்கு விசுவாசத்தை வரும்படியாக செய்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் வளரும், நமக்குள்ள பக்தி வளரும், தேவன் மீது சார்ந்து ஜீவிக்கிற அந்த ஜீவியம் பலப்படும். பேதுரு சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி வலை போடுகிறோம் என்றார். இயேசுவினுடைய வார்த்தையின்படி. அவன் இயேசுவை பார்த்து கேட்கவில்லை, ஆண்டவரே உமக்கு கடலை பற்றி என்ன தெரியும், மீன் பிடிக்க என்ன தெரியும் என்று அவன் கேட்கவில்லை. ஏனென்றால் பேதுரு
அணுவணுவாய் கடலை அளந்தவனாக இருந்தான், மீன் பிடிக்க வல்லவனாக இருந்தான், அனுபவம் உள்ளவனாக இருந்தான். ஆனாலும் இயேசுவனுடைய வார்த்தையை அவன் மதித்ததாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் இயேசுவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதில்லை, இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆகையினால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண முடியாமல் நாம் போகிறோம். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை போடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் ஒருவனும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவனும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவராக இயேசு அவனை தலையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பொழுதும் அவன் வாளாக இருக்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். உடனே பேதுரு வலைகளை வீச ஆரம்பித்தான். 6ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம், அவன் ஆழத்துக்கு வழி நடத்தினான், வலைகளை வீசினான். கிட்டத்தட்ட 153 மீன்களை அவன் பிடித்ததாக நாம் பார்க்கிறோம். ஒன்றுமே அகப்படாத மீன்கள் இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே அவன் ஆசீர்வாதத்தை பார்த்தான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பார்த்தீர்களா? ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே மிகுதியான மீன்களை பிடித்தார்கள், அதிகமான மீன்களை பிடித்தார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், இயேசுவுக்கு பேதுரு வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, பேதுருவை தேர்ந்தெடுத்த விதத்தை நாம் இந்த 5ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கட்டளை கொடுத்திருந்தார், ஒரு மீனும் பேதுருவுக்கு கிடைக்கக்கூடாது இந்த இரவிலே என்று சொல்லி. காலையில பேதுருவை இயேசு சந்தித்தார். போதனை முடித்த பிறகு உங்களுடைய படகுகளை ஆழத்துக்கு நடத்துங்கள், உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே வலைகளை போட்டு மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவன் ஆச்சரியப்பட்டார். இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்ததினாலே அவன் ஆசீர்வாதத்தை பார்த்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில காண முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே நான் மனம் திரும்பினேன். என்னுடைய பாவங்களை அறிக்கை ஆண்டவராக தேவனை கேட்டேன். ஆண்டவரே, எல்லாரும் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், இது உண்மையா? நான் என்ன நினைத்தேன் என்றால், பாவங்களை ஏன் போய் அறிக்கை செய்ய வேண்டும்? நான் ஒருவனிடத்தில் திருடினேன் என்றால் ஏன் அவனுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும்? நான் ஒருவனை தீங்கான வார்த்தையினாலே துக்கப்படுத்தினேன் என்றால் ஏன் அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார்? இனி பாவம் செய்யாதே. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இயேசு சொன்ன வார்த்தை இதுதானே, இனி பாவம் செய்யக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அது எனக்கு கடினமாக இருந்தது. அப்பொழுது நான்
ஒரு ராத்திரி 12 மணிக்கு ஜெபித்து கொண்டிருந்தேன் இரவு. அப்பொழுது தேவனுடைய வார்த்தையினாலே என்னோடு பேசினார். நீ போய் முதலாவது உன்னுடைய விரோதிகளோட சமாதானப்படு என்று தேவ வார்த்தையோடு என்னோடு பேசினார். தேவன் என்னோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். யாரை நான் அடித்தேனோ அந்த இரவுல போய் அவனோடு சமாதானப்பட்டேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவனை அடித்து இரத்தம் வரும்படியாக காயப்படுத்தினேன். அந்த காரியம் என்னை உறுத்தி கொண்டிருந்தது, என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிரசங்கங்களிலே நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய இருதயம் உறுத்தி கொண்டிருந்தது, வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் என்னை நான் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆண்டவர் இப்படி சொன்னார் அல்லவா, இனி பாவம் செய்யாது என்று சொன்னார் அல்லவா, நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த இரவிலே ஆண்டவர் என்னோடு பேசின பிறகு, தேவனுடைய வார்த்தை என்னோடு பேசின பிறகு, நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்கள் தயவு செய்து வாசித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆண்டவராகிய தேவன் தெளிவாக தம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசினார். உன்னுடைய பலிபீடத்தின் இடத்திலே உன்னை காணிக்கை நிறுத்து, நீ ஜெபிக்கிறதை நிறுத்து, முதலாவது போய் நீ சமாதானப்படு என்று தேவன் எனக்கு உணர்த்தினார். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, அந்த இரவு 1 மணிக்கு நான் யாரை அடித்தேனோ அவருடைய வீட்டின் கதவை தட்டினேன். அவன் வெளியே வந்தான். அந்த சகோதரனிடத்துல மன்னிப்பு கேட்டேன். சகோதரனே, உன்னை நான் அடித்து காயப்படுத்தினேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடு. பிசாசானவனுடைய செய்கையை நான் செய்தேன். ஆண்டவராகிய இயேசு என்னோடு சொல்லுகிறார், நீ மன்னிப்பு கேள் என்று நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கும்படியாக வந்தேன் என்று சொன்னேன். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னுடைய இருதயத்தில் வந்தது. நான் எப்போது பாவத்தை அறிக்கை செய்தேனோ, எப்போது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பான வேரை எடுத்து போட்டேனோ அப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி வந்தது. தேவ சமாதானம் என்னை ஆட்கொண்டது. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை நீங்கி போயிற்று. இயேசுவினுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் காண முடியும், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். பேதுரு அதை அனுபவித்தார். ஆகையினால் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 5ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. பத்தாம் வசனம், மன்னிக்கவும், 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான ஜெபெதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்த படவிலே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை
பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அன்பார்ந்தவர்களே, அவன் பிரமித்திருந்த சூழ்நிலையிலே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ மனுஷனை பிடிக்கக்கூடியவனாக உன்னை மாற்றுவேன். இதுதான் பேதுருனுடைய முதல் அழைப்பாக இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு அவன் இயேசுவை பின்தொடர்ந்தான். அன்று முதல் இயேசுனுடைய பிரதம சீசனாக அவன் இருந்தான். ஆனால் வேதத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அநேக வாக்குத்தத்தங்கள் பேதுருவுக்கு இருந்தது. என்ன? பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இயேசு சொன்னார். நீ கேட்பாய் என்னப்படுவாய், என்னுடைய சபையை உன் மீது கட்டுவேன் என்று சொன்னார். இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தது அன்பார்ந்தவர்களே. ஆனாலும் பிசாசானவன் பேதுருவை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளைக்கிறதால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். 32ஆம் வசனம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பிசாசானவன் பேதுருவை தொடர்ந்து அவனுடைய விசுவாசத்தை ஒழிக்கும்படியாக பார்த்து கொண்டிருந்தான். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் பேதுரு. 33ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவார் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இயேசுவை அவன் பின்பற்ற ஆயத்தமா இருந்தான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை பின்பற்ற அவன் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இயேசுவோடு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவனோடு சொல்லுகிறார், பிசாசானவன் கோதுமை போல உன்னை புடைக்கும்படி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, விசுவாசிகளை பிசாசானவன் புடைக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவனுடைய வேலையே அதுதான். மனுஷனை விசுவாசத்திலிருந்து ஒழிக்கும்படியாக, விசுவாசத்தில் பலவீனப்படுத்தும்படியாக, தேவனிடத்திலிருந்து அவனை பிரிக்கும்படியாக பிசாசானவன் பார்த்து கொண்டிருப்பான். தேவன், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது உண்மை அன்பார்ந்தவர்களே. தேவன் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாட்சத்திலே நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். பலவீனப்பட்டு போகிற மக்களை ஆண்டவராக இயேசு விட்டு விடுவதில்லை. அநேக மக்கள் நினைக்கிறார்கள், கொஞ்சம் தவறுகள் செய்யும் பொழுது, கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசு என்னை விட்டு விட்டார், இனி நான் எதற்கும் உதவாதவன் என்று நினைக்கிறார்கள். இயேசு ஒரு பொழுதும் உன்னை விட மாட்டார். உன்னை நேசிக்கிறவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக இரத்தம் சிந்தினவர், உனக்காக தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டவர் ஆண்டவராக இயேசு. அவருடைய அன்பு விலை ஏற பெற்றுதான் பாந்தவர்களே. பேதுருவை இயேசு விடவில்லை. தொடர்ந்து பேதுருவை தொடர்ந்து போய்கொண்டிருந்தார்.
அவன் விசுவாசத்தில் பலவீனப்பட்ட நேரத்திலே பேதுருவை சந்திக்கும்படியாக கடற்கரையிலே சென்றார். அதுதான் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஆனாலும் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்த்து முடித்து விடுவோம். 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவராகிய தேவன் பேதுருவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆம் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, இயேசு உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். இயேசுவை நீ நேசிக்கிறாயா? உன்னை நேசித்த இரட்சகரை நீ நேசிக்கிறாயா? ஒருவேளை நீ பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை விசுவாசத்துல நீ பலவீனப்பட்டு போயிருக்கலாம். பிசாசானவன் உன்னுடைய விசுவாசத்தை ஒழிக்கும்படியாக அநேக தீய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய இரட்சகர், உனக்காக ஜீவன் கொடுத்தவர், உன்னை நேசித்தவர், உனக்காக பாவமாக மாறினவர் உன்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு உண்மையாகவே இயேசுவை நேசித்த ஒரு சீடன், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவன். பிசாசானவனோ அவனுடைய விசுவாசத்தை ஒழிக்கும்படியாக, பலவீனப்படுத்தும்படியாக, பேதுருடைய விசுவாச பாதையை விளக்கும்படியாக அநேக பலவீனங்களை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தான். ஆனால் இயேசு தொடர்ந்து பேதுருவை நோக்கி பின்தொடர்ந்தார். அவனை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ அவரை நேசிக்கிறாயா? இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் இயேசுவை நீ நேசிக்கும் பொழுது தேவன் உனக்காக ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படி, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படி, பாவத்தினாலே கரைப்பட்டு மடிந்து கிடக்கிற, செத்து கிடக்கிற ஆத்துமாக்களை இயேசுவுடைய ஜீவ வார்த்தைகள் மூலமாக நீ உயிர்ப்பிக்கும்படியாக, தேவ வல்லமை உனக்குள்ள இருக்கும்படியாக இயேசு உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற ஒரு உன்னதமான வேலையை பேதுருவோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும். என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். நான் பரத்துக்கு செல்ல போகிறேன்.
அந்த வேலையை உனக்கு கொடுக்கிறேன். ஆமன் பாந்தவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கொடுத்த கட்டளையாக அது இருக்கிறது. உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவ வார்த்தை மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஜீவனாக இருக்கிறது. தேவ வார்த்தையின் மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். அந்த வேலையை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். நாம் 17ஆம் வசனத்தில் வாசிப்போம். 3ஆம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இது முக்கியமான ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிற வார்த்தை என்னவென்றால், நீ என்னை நேசிக்கிறாயா? 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, இந்த 3ஆம் தரம் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை பேதுருவை வேதனைப்படுத்தியது. ஏனென்றால் பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதலித்தான். இயேசு அன்பாக அவனுக்கு அதை விளக்கி காட்டினார். 3ஆம் தரம் இயேசு அவனை கேட்ட மாத்திரத்திலே அவனுடைய இருதயம் நொறுங்குண்டது. அவன் வேதனைப்பட்டான். இயேசுவை நோக்கி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாம் அறிந்த தேவன். சகோதரனே, சகோதரி, இயேசு உன்னையும் என்னையும் அறிந்திருக்கிறார். நாம் இயேசுவை நேசிக்கும் பொழுது அவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் நம்மளை உணரும் போது அவர் நம்மளை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயா? அவரை நேசிப்பாயா? உன்னை நேசித்த ஆண்டவர், உனக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நான் உன்னை நேசித்தேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, இந்த அதிகாரம் பேதுருனுடைய ஜீவியத்திலே இருந்த விசுவாசத்தை துளிர்விடும்படியாக இந்த அதிகாரத்தை, இந்த சுவிசேஷன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமன் பாந்தவர்களே, இயேசு உன்னை பலப்படுத்துவார். உனக்காக ஜீவன் கொடுத்தவர் உன்னை தொடர்ந்து வருகிறார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? நீ அவருக்கு வேண்டும், நீ அவருடைய பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே நீ அவரை பற்றிக்கொள், அவரை நேசி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அவர் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றும் உன்னை நேசிக்கிறவராக இந்த வார்த்தையின் மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துக்கு வருவாயா? கண்களை மூடி ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். பேதுரு சொன்ன வண்ணமாக உன்னுடைய இருதயத்தில் நீ சொல்லுவாயா, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் அல்லவா, என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா தீங்கான காரியங்களும் எடுத்து போடும் என்று தெய்வ சமூகத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். பலவீனப்பட்டு போன சீடர்களை நீர் பலப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய தரிசனங்கள் மூலமாக
40 நாள் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை செய்யும்படி உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய தாசனாகிய சீமோன் பேதுருவை நீர் பலப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சபையை உம்முடைய தாசன் மூலமாக நீர் கட்டினீர் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக பாவிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கும்படியாக நம்முடைய பிள்ளையை நீர் உபயோகப்படுத்தி கொண்டீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதும் வியாபித்து தேவனுடைய வார்த்தை கொடுத்தபடியினாலே இந்த உலகத்தில் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா தேசத்துக்கு உம்முடைய தாசனாகிய தோமாவை நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த தேசத்திலே அநேக மக்களை நீர் ரட்சித்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதியும். இந்தியா தேசத்தில் இருக்கிற அநேக மக்கள் ரட்சிக்கப்படட்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டு அநேக மக்கள் உம் மீது விசுவாசமாக ஜீவிக்க நீர் உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ்னாலே சபைகள் நடப்பதில்லை. ஆகையினால் இந்த காணொளி மூலமாக தெய்வ வார்த்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து தெய்வ வார்த்தை கேட்டு ஆசீர்வாதங்களை பெறும்படி அன்பாக உங்களை இந்த செய்தியை பார்த்து நீங்கள் ஜெபித்து கீழ்ப்படுவீர்கள் என்றால் தெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கிரீனில் எங்களுடைய முகவரி இருக்கும். இந்த நாட்கள் முடிந்த பிறகு நாங்கள் அறிவிப்போம். எங்களுடைய சபைக்கு வந்து நீங்கள் தெய்வ வார்த்தை கேட்டு ஆசீர்வாதங்களை பெறும்படி உங்களை அன்பாக அழைக்கிறோம். எங்களுடைய தொலைபேசி எண்கள் இந்த ஸ்கிரீனில் காணப்படும். நீங்கள் அவைகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆவிக்குரிய ஆலோசனைகள் வழங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.